சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாடாளுமன்றம் முடக்கப்படுவது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளினுடைய கடமைகள் இவற்றில் என்ன என்ற தளத்தில் நம்முடைய சமூக வலைத்தளங்களில் கேள்வி நேரம் சமூக வலைத்தள பக்கங்களில் இது தொடர்பான கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன பார்த்துவிட்டு நாம் வாதத்திற்குள் தொடரலாம். அன்வர், அது எப்படி ஒரு காங்கிரஸ் தலைவர் எனக்கு நெருக்கடி கொடுத்தார் என இப்போதே சொல்லும் சுஷ்மா ஸ்வராஜ் இதுவரை ஏன் மறைத்தார்? காங்கிரஸ் தலைவரின் சட்டவிரோத நடவடிக்கையை பாஜக தலைவர் இவ்வளவு நாள் மறைத்து தன் மீது நாடு முழுவதும் தாக்குதல் நடந்த பொழுதெல்லாம் வாய்மூடி இருந்துவிட்டு இப்பொழுது வெளியிடுவது கொஞ்சம் கூட நம்பத்தகுந்ததாக இல்லை அப்படிங்கிறாரு. இலியாஸ் அகமது, பன்சல், சசிதரூர், அசோக் சவான், கல்மாடியின் பதவியை ராஜினாமா பண்ண வைத்திருக்கிறது காங்கிரஸ். அதே வழியில் சுஷ்மா, ஸ்மிருதி இரானி, பங்கஜ் முண்டே, சிவராஜ் சிங் சௌகான், ராமன் சிங் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. நியாமத் அலி, சுஷ்மா ஸ்வராஜ் சொல்வது என்னை மட்டும் குறை கூறுகிறீர்களே, காங்கிரஸ் என்ன சுத்தமா என்று கேட்பது போலவே இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஃபிரோஸ் கான், ஊழல் விவகாரத்தில் காங்கிரஸ் கருப்பா பயங்கரமா இருந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சி பயங்கர கருப்பா இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் ஒரு நகைச்சுவை துணையில் அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். சிவகங்கை சீமை அரவிந்த், ஒரு உண்மையை மறைப்பதற்கு தான் இத்தனை நாள் சிந்தித்த இத்தனை புயலோன்னு இருக்காரு. அது என்ன சொல்ல முற்படுறாரு எனக்கே புரியல. நிசார் ஃபரூக், சுஷ்மா என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் தவறு செய்தது உண்மைதான், அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் பங்கு கேட்டவாக நாங்கள் மக்களிடம் சொல்வோம் என்ற துணியில் அவருடைய வாதம் இருக்கிறது. குட்டிபத்து, விவாதிக்க தயார் என தெரிவித்த பின்பும் காங்கிரஸ் கட்சி விவாதிக்க தயங்குவது ஏன்? இவர்களுக்கு நாடாளுமன்றத்தை முடக்குவது மட்டுமே குறிக்கோள், மக்கள் நலன் பற்றி அக்கறை இல்லை என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த அளவில் நாம் சமூக வலைத்தள கருத்துக்களை நிறைவேற்றலாம். நன்றி. மற்ற கருத்துக்களை எடுக்க இல்லாத சூழலுக்கு சொல்லுங்க வானதி. அவருடைய கடந்த டாப்ல கடைசியா ஒண்ணு போட்டீங்க, அதுல தான் இருக்கு. அதாவது இதுல 2-3 விஷயத்தை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று, நீங்க வந்து ஒரு நாடாளுமன்றத்துல நாங்க விவாதம் நடத்தணும் இந்த விஷயத்தை, அதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி பல்வேறு கடந்த 1 மாத காலமாக எல்லா ஊடகங்களையும் நாங்கள் விவாதிச்சிட்டோம், எங்களோட கேள்வி எல்லாம் முன் வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது அதற்கு நீங்க சுஷ்மா ஸ்வராஜ் தரப்புல இருந்தும் பதில் முன்னாடி சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க விசா கொடுக்க சொல்லல, இல்ல சகோதரர் சொன்ன மாதிரி புது பாஸ்போர்ட் கொடுங்க நல்லா சொல்லல. இங்கிலாந்து அரசாங்கம் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம கையெழுத்து போட போகும்போது இவருக்கு விசா கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது அங்க இருக்க வேண்டிய அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதில் ரீப்ளே ஒண்ணு போட்டு பாருங்க. இவர் சொன்னாரு ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களெல்லாம் சொன்னாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்தந்த மாநிலத்துல போய் எதிர்கட்சியா இருந்தா அவங்க வேலை செய்யட்டும்னு சொன்னார்ல, இதே பதில தான் நான் அவருக்கும் சொல்றேன். ஓகே, நீங்க பார்லிமெண்ட், அதுதான் பார்லிமெண்ட்ல இருக்கிற விஷயத்தான் சொல்றேன். இதை இன்றும் தெளிவாக திரு அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு. நீங்க ஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தயவு செஞ்சு பாராளுமன்றத்துல எழுப்பாதீங்க. சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ ஏதோ ஒரு இடத்தில் நாடாளுமன்றம் நீங்க சொல்லுங்க, இந்த கேள்வி சேர்த்து சொல்லுங்க. ஊடகத்தின் வாயிலாக பாஸ்போர்ட் கொடுக்க சொன்னாங்க, விசா கொடுக்க சொன்னாங்க. இந்த அபத்தமான விஷயங்களை முதல்ல நிறுத்துங்க. ரெண்டு விஷயம் நான் முடிச்சேன். விசா கொடுக்கிற விஷயத்துல நீங்கள் சட்டப்படியாக எல்லா டாக்குமெண்ட் சரியா இருந்தா கன்சிடர் பண்ணுங்க என்று சொன்னார்கள். ரைட் சரி ஓகே. ஆனால் அது ஒரு பெரிய விவாதம். ரெண்டு விஷயம் அது நான் முடிச்சேன். அதாவது சுஷ்மா ஸ்வராஜ் செய்து தவறு சரியா தவறு அந்த விவாதத்தை ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறோம். விவாதத்தின் நோக்கம் அது அல்லங்கிறதுனால நான் அதுக்குள்ள டீப்பா டிராவல் ஆக விரும்பல. என்னுடைய கேள்வி என்பது நாடாளுமன்றம் முடக்கப்படுவதற்கான காரணிகள், அதை சுற்றி நம்ம நகரலாம் நினைக்கிறேன். கேள்வி, இவ்வளவு தூரம் நாடாளுமன்றம் முடக்கப்படுகிறது, இப்போ தொடர்ந்து 2வது நாளா முடக்கப்பட்டிருக்குது, நம்ம எல்லாம் விவாதிக்கிறோம், நாட்டு மக்களும் ஏதோ ஒரு இடத்தில் கவலையோடு பார்க்கிறார்கள். பிரதமர் கடந்த காலங்களில் பதில் சொல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வைத்திருந்தது. அமைச்சரவைக்கு தலைவர் என்ற முறையில் தலைமை அமைச்சர், பிரதம அமைச்சர் அப்படிங்கிற முறையில் இந்த விவகாரத்தில் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டிய கடமை பிரதமருக்கு இருக்கிறதா இல்லையா? அவர் ஏன் அது குறித்து நாடாளுமன்றத்தை நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க, தாராளமா பிரைம் மினிஸ்டர் பேசுவார். நாடாளுமன்றத்தில் இதற்கு முன்பும் இதுபோல் எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். எந்த இடத்தில் பிரதமர் இது குறித்து வாய் திறந்திருக்கிறார்? இந்த இடத்துல நாடாளுமன்றம் இந்த பிரச்சனைக்கு பின்னால முதல் முறையாக கூடுகிறது. விவாதத்திற்கு வாருங்கள். நீங்க எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எங்க பிரைம் மினிஸ்டர் அங்க பேசுவார். நிச்சயமா பேசுவாருன்னு நீங்க நம்புறீங்க. சரி ரைட், சொல்லுங்க தீபா. அடிப்படையில் அவங்க சொல்ற மாதிரி இந்த அரசியலுக்குள்ள விட்டுருங்க. நீங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா அப்படிங்கிற இந்த அரசியலுக்குள்ள விட்டுவிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டில் நிரூபிக்க வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. அவங்க பதவியில் இருந்து கொண்டே அவர்கள் அந்த விசாரணை மேற்கொண்டால்
பதவியில் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் மீதான குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்களை அளிக்கக்கூடும் அல்லது தங்களுக்கு ஆதாயமாக தங்களுக்கு சார்பாக அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியும், தங்களை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள முடியும். அதனால நாங்கள் பதவி விலக கோரி நாடாளுமன்றத்தை முடக்குகிறோம். மக்கள் பணம் வரி பணம் வீணாகிறதுன்னு சொல்றதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் கோரிக்கையை பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது இல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க வந்து உள்ள வந்து ஸ்ட்ராங்கா டிபேட் பண்ணுங்க, எதுக்கு வந்து நாடாளுமன்றம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வரீங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னா அதுவும் தனி மனிதர்கள் ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க, அதுக்காக வந்து இவங்க வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரீதியிலே பேசிட்டு இருக்காங்க. we are talking about a nation, ஒரு கண்ட்ரி. அதுல வந்து இவங்க யார் மேல குற்றம், ஒரு சாதாரண மனிதர்கள் மேல குற்றம் சாட்டப்படுது அவ்வளோ மீன்ஸ் அதாவது பதவியில் இருக்கிறவங்க மேல அவ்வளோ சாதாரணமாக குற்றம் சாட்டிட முடியுமா? ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸோட பல ஆங்கிள் குற்றம் சாட்டப்படுறாங்க யார் மேல, முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க மேல. அப்படிங்கும்போது இப்போ நான் ஒரு பதவியில இருக்கேன், அதில் இருக்கும்போது என் மேலே குற்றச்சாட்டப்படும் போது தார்மீக ரீதியாக மற்றவங்க சொல்வதற்கு முன்பாக நீ வந்து இந்த கேஸ் நடக்குது ஒரு இந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, ஐ ரிசைன் மை ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து நீ உன்னுடைய விஷயத்துக்காக ஃபைட் பண்ணும்போது உங்க மேல இருக்கிற தலைவர்கள் மேல இருக்கிற மரியாதை வந்து உண்மையாலுமே கூடும். நீ வந்து பதவியிலே உட்காந்துட்டு நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜ் அவர் கேஸை ஃபைட் பண்ற மாதிரி தான். அப்படிங்கும்போது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல? இல்ல ரெண்டு விஷயம். இது ஒரு வேளை நாளைக்கு இதை வச்சு எல்லோரையும் நோக்கியும் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி மேல ஏதோ ஒரு ரெண்டு குற்றச்சாட்டு சொல்றாங்க, உடனே மோடி பதவி விலகணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நோக்கியும் ஒரு குற்றச்சாட்டுகளை வீச தொடங்கின்ற பொழுது பதவி விலகுவது மட்டும்தான் தீர்வு என்று சொன்னால நீங்க சொன்ன நேஷன்கிற அடிப்படைக்கு வர ஒரு இந்திய அரசுக்கு ஒரு பிரதமர் வேணும், ஒரு வலிமையான அரசு வேணும், நிலையான அரசு வேணும், அவங்க அந்த அரசை எடுத்துட்டு போகணும், உலகளாவிய பிரச்சனைகள் இருக்கின்றன, பல விஷயங்கள் இருக்கின்ற பொழுது எல்லோரையும் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு என்று சொல்ல தொடங்கினால் யார் பதவியில் இருப்பது, எப்படி இந்த நாட்டை ஆட்சி செய்வது, என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துவது, இந்த குற்றச்சாட்டுகள் என்பது வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன்று தானே. இதில் பதவி விலகுவது என்பது எப்படி தீர்வா இருக்கும்? இல்ல அதான் சொல்ற, குற்றச்சாட்டு என்ன மாதிரியான குற்றச்சாட்டை பேசணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் சீரியஸா யோசிக்கணும். வியாபம் ஸ்கேன் மகாராஷ்டிரா, அதாவது 1,74,00,000 கோடி 36,000 கோடி பேசுறாங்க, அங்க வந்து 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு. ஒரு உயிருக்கும் 10,000 கோடிக்கும் நீங்க சம வச்சாலும் முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான, அதாவது இந்திய வரலாற்றுல இது மாதிரி ஒரு கேஸை முடுக்குவதற்கான ஒரு மர்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ அப்படிங்கும்போது லலித் மோடி விஷயங்களை பாருங்க, லலித் மோடி விஷயங்களை இளைஞர்களை வந்து கவரக்கூடிய அப்படி ஒரு பெரிய ஒரு கேமை உருவாக்கி வச்சுட்டு இட்ஸ் லைக் இஸ் கான் அவுட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஊழல் பண்ணிட்டு அவர் ஈஸியா நாட்டை விட்டு வெளியில போறாரு இல்லையா? சோ அப்படிங்கும்போது நேஷனல் செக்யூரிட்டி நோக்கி நம்ம யோசிக்க, யாரு வேணா வெளியில போலாம் வரலாம். அடிப்படையில் எனக்கு நான் வரேன் திருகிதாத்தில் அடிப்படையில் எனக்கு அவருடைய பார்வை எவ்வாறு இருக்குன்னா, நீங்க இங்க வலியவர்களுக்கு ஒரு சட்டம், நான் இதை கட்சிக்கு அப்பாற்பட்டு கேட்கிறேன், வலியவர்களுக்கு ஒரு சட்டம் எளியவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சல்மான் கானால வெளியில வந்துட முடியுது. இந்த பொதுவாக இந்த மேடைகளெல்லாம் வைக்கப்படக்கூடிய வாதங்கள் என்பது லலித் மோடியால தப்பிப்பட முடியுது. இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தில் இருந்த யாரையாவது ஒருத்தரை அவர் மிகப்பெரிய அளவில் அவருடைய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் என்று உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? 1-2 பேரை வேணா விரல் விட்டு தேடி வேணா சொல்லலாம், மற்ற எல்லோரும் ஏதோ இடத்தில் தப்பித்து தான் இருக்கிறார்கள். ஆனால் 10 ரூபாய் 20 ரூபாய் பசிக்காக திருநவன் தான் மாட்டிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அப்போ இந்த முறை அப்படிங்கிறது எல்லா ஆட்சிகளிலும் இருக்கத்தானே செய்கிற ஒரு வெகுஜனத்தினுடைய கோபம் ஒன்று. இதுல நீங்க அதுக்கும் பதில் சொல்லுங்க, அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் முறைகேடு தொடர் வெளியான உடனேயே மன்மோகன் சிங் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு பதவி விலகி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை யார் முன்வைத்தார்?